இப்போ நம்ம தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சி, ட்விஸ்ட், டர்ன் இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அவருடைய முதுகில் குத்துற மாதிரி அவருக்கு ஏமாற்று துரோகம் செய்கிற மாதிரியான செயலில் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இதனால் ரொம்ப ரொம்ப மன உளைச்சல், கவலை, வேதனைக்கு ஆளாகியிருக்காரு நேற்று முழுக்க எடப்பாடி. அதே போல் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவருக்கு நேற்று மத்தியானத்தில் இருந்து ஆதரவு தரேன் சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே ஆதரவு கொடுத்துட்டா நானும் விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்துடுவேன் அப்படின்னு நம்பிக்கை விஜய் அவருக்கு கொடுத்து இந்தாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த ஆதரவு கடிதம் அப்படின்னு வாயை திறந்து சொல்லிட்டு கடைசியாக நேற்று சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆதரவு கடிதத்தை தராமல் திரும்பவும் விஜய் அவருடைய முதுகுல குத்துன விடுதலை சிறுத்தை தலைவரான திருமாவளவன். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சிகரமான ஒரு முடிவை எடுக்கிறாரு. யாருமே சத்தியமாக எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான முடிவை எடுக்கிறாரு. இதன் காரணமாக எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஏமாத்தின ஸ்டாலின் அவரை பழிக்கு பழி வாங்கும் அந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் விஜய் அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் கடிதத்தை தரேன் அப்படின்னு நம்பி தான் நேற்று விஜய் அவர்கள் ஆளுநரை போய் சந்தித்து இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு பதவி ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஜய் அவரை திருமாவளவன் ஏமாத்திருக்காரு. அதுக்கு விஜயும் இப்போ பழிக்கு பழி வாங்க இருக்காரு திருமாவளவன் அவரை. ஸோ அப்படி என்னென்ன அடுத்தடுத்துன்னு இன்றைக்கி நம்ம தமிழக அரசியலில் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே இப்போது பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவருக்கு ஆதரவு நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் என்னுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கூட கொடுத்தாலும் கொடுப்போமே தவிர திமுக கட்சி ஆகிய நாங்கள் அதே போல் கட்சி கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற சிபிஐ சிபிஎம் அதுக்கப்புறமா திருமாவளவன் நாங்கள் யாருமே விஜய் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் விஜய் கட்சிக்கு போனதுக்கு அப்புறமா கூட ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஸ்டாலின் மற்ற அவருடைய கூட்டணி கட்சி யாரையுமே வெளியே போக விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் ஸ்டாலின் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா விஜய் முதலமைச்சர் ஆகக்கூடாது, ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு கூட்டணி கட்சியினர்கள் எல்லாருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. நேற்றுக்கு முன்தினம் ஸ்டாலின் அவர் நடத்தியிருக்காரு. ஸோ அதனுடைய ஆதார வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. சிபிஐ கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்து சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர் என்கிட்ட ஆதரவு கேட்குறாரு, எடப்பாடிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, அவர் முதலமைச்சர் ஆகட்டும் அப்படின்னு. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதால் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து ஸ்டாலின் அவர் பேச முடியாமல் கைவிடப்படுது. இதனால் ஸ்டாலின் தனக்கு ஆதரவு தரப்போகிறாரு, நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு, எதிர்பார்த்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ கடந்த 2 தினங்களாக அதை பற்றி பேசின ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க அதை பற்றின பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாமல் ஆட்டோமேட்டிக்காக சிபிஎம் சிபிஐ அவங்க எடப்பாடிக்கு ஆதரவு கேட்குறாங்க, நம்ம ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே வந்ததால் நேற்று மத்தியானத்துக்கு மேலே விஜய் அவருக்கு எங்களுடைய ஆதரவை தரோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் எடப்பாடி இனிமேல் நம்ம முதலமைச்சராக கண்டிப்பாக ஆக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கிட்டாரு. அதே நேரத்தில் சரியான நேரத்தில் திமுக அவங்க நம்மளை நம்ப வச்சு, அதாவது ஸ்டாலின் அவருடைய முக்கிய தலைவர்கள் அதிமுக முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க, நாங்கள் ஆதரவு தரோம், விஜய் வரக்கூடாது, நீங்கள் வேணால் முதலமைச்சர் ஆயிக்கோங்க அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு அந்தளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஆசை வார்த்தையாகவும் பேசியிருக்காங்க. ஆனால் இப்படி திடீர்னு நம்மளை கழட்டி விட்ட மாதிரி இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே தமிழக அளவில் நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அந்தளவுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டாலின் இப்போ ஜகா வாங்கியிருக்கிறது, பின் வாங்கியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ரொம்பவே அவமானத்தையும் பெருத்த வேதனையுமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்படியே ஒரு பக்கம் இருக்க, நேற்று சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே விஜய் அவருக்கு மத்தியானமே அவங்க அந்த 3 மணி அவளை ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஆதரவு கொடுத்துட்டா நாங்களும் கண்டிப்பாக விஜய் அவருக்கு ஆதரவு கொடுத்துருவோம், ஏன்னா இவங்க 2 பேரும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பேசியிருந்தார். அதனால தான் நேற்று டிவி மீடியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களே, திருமாவளவன் அவரும் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் 118 அப்படின்னு போட்டுட்டு விஜய் அவருக்கு பெரும்பான்மை வந்துடுச்சு அப்படின்னு நம்பிக்கையாக எல்லாருமே நம்பினாங்க. விஜய் கூட அந்த நம்பிக்கையில் தான் நேற்று சாயந்தரம் கூட அவர் போய் ஆளுநரை பார்த்துட்டும் வந்தார். ஆனால் அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலாக விடுதலை சிறுத்தை கட்சி அவங்களுடைய அந்த கூட்டத்தை போடுறாங்க, ஆன்லைனில் கூட்டம் நடத்திட்டு
அதுக்கப்புறமா திருமாவளவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரு, ஆதரவு கடிதத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நேற்று இரவு 8-9 மணிக்கு மேலே ஸ்டாலின் வீட்டுக்கு போயிருக்காரு சிறுத்தை கட்சியின் தலைவரான திருமாவளவன். அப்போது அங்கே என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியல. திருமாவளவன் ரெடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு தரத்துக்கான அந்த ஆதரவு கடிதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம். விஜய் அவருக்கு தராமல் அதுக்கப்புறமா ஏதோ ஒரு பேரம், நீ இப்படி கேளு அப்படி கேளு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டாலின் அவர் ரூட்டை மாற்றி விட்டுருக்காரு. திருமாவளவன் அவரும் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு ஆதரவு கடிதத்தை கையிலே வச்சுக்கிட்டு அதை கொடுக்காம விஜய் அவருக்கு முதுகில் குத்துற மாதிரியான விஷயத்தில் நேற்று இரவு திருமாவளவன் ஈடுபட்டிருக்காரு. அதாவது எனக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த டிமாண்டை திருமாவளவன் விஜய் அவர்கிட்ட வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் திருமாவளவன் இந்த அளவுக்கு அவர் பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சிபிஎம் சிபிஐ அவங்க ஆதரவு கொடுத்துட்டா போதும், எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்ன திருமாவளவன் இப்போ அமைச்சரவை மட்டும் இல்லாமல் துணை முதல்வர் வேணும் அப்படின்னு திருமாவளவன் அவர் திரும்பவும் விஜய் அவர் முதல்ல குத்துற மாதிரியான செயலை ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் பதவி ஏற்க இருந்த விஜய் அவர்களால் இன்னும் பார்த்தீங்கன்னா பதவி எடுத்துக்க முடியல. அதே போல் இந்த பக்கம் ஆளுநர் அவரும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வச்சுருக்காரு. நாளைக்கு வரைக்கும் தான் விஜய் அவருக்கு டைம் இருக்குது. அவர் பெரும்பான்மை நிரூபிக்காமல் அவர் இருந்தார்னா கண்டிப்பாக ஆளுநர் ஆட்சிக்கு நம்ம தமிழ்நாடு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவர் சொல்லி எச்சரிக்கையும் பண்ணியிருந்தார். ஸோ இந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த மெத்தடை விஜய் அதே போல் அதிமுக 2 பேருமே எடுக்க போகிறாங்க. அதற்காக இப்போ பாண்டிச்சேரியில் வச்சுருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே தற்போது சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் ஃபஸ்ட்டு எடப்பாடி அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி முதலமைச்சர் நீ ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எடப்பாடி அவரை அந்த மாதிரி சொல்லி அவமானப்படுத்துனது மட்டும் இல்லாமல் ஏமாற்றிருக்காரு. இதனால் ஸ்டாலின் அவரை நம்பி ரொம்பவே அவமானப்பட்டிருக்காரு, ஏமாந்து போய் நிற்கிறாரு எடப்பாடி. அதே போல் இந்த பக்கம் நேற்று இரவு வரைக்கும் தோ தரேன் தோ ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்த திருமாவளவன் கடைசியாக விஜய் அவரை திரும்பவும் ஒரு முறை ஏமாற்றிருக்காரு. இதனால் ஆளுநர் அவர்கிட்ட போய் ஆதரவு கடிதத்தை கொடுத்து இன்றைக்கி பதவி ஏற்றுக்கலாம் இருந்த விஜய் அவருக்கு திரும்பவும் ஏமாற்றம் அவமானம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாலினை பழி வாங்கணும், அதே போல் நீ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பழி வாங்கணும்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தாதான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எடப்பாடி எல்லா எம்எல்ஏக்களையுமே கூட்டுக்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த பொழுது முடிகிறதுக்குள்ளே ஒரு சில டிமாண்டு கண்டிப்பாக அதிமுக அவங்களும் வைப்பாங்க. அதை ஏற்றுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிமுக அவங்களுடைய எல்லா எம்எல்ஏக்கள் ஆதரவு விஜய் அவருக்கு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ விஜய் அதே போல் எடப்பாடி 2 பேருமே எடுத்திருக்க முக்கியமான முடிவாக இருக்குது. ஸோ அதற்காக இப்போ அவசரமாக அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை சிபிஎம் அவங்க ஏற்கனவே வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சிபிஎம் சிபிஐ. அதே போல் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு டிமாண்ட் வச்சுருக்காரு. அதே போல் ஏற்கனவே கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற காங்கிரஸ் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்போ ஒரு மந்திரி பதவி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று 2 மந்திரி பதவி வேணும் அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறாங்க காங்கிரஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே அடக்கணும், இவங்க எல்லாருடைய வாயையும் மூடணும் அப்படின்னா அதிமுக உள்ளே வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதிமுக அவங்க பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு தரப்போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு சில டிமாண்டுகளை விஜய் அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா இன்றைக்கே இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும். ஸோ அந்த வகையில் தன்னை ஏமாத்தின ஸ்டாலின் அவரை எடப்பாடி அவரும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். அதே போல் தொடர்ந்து தன்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்த விடுதலை சிறுத்தை அவரையுமே விஜய் பழி வாங்கின மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூட்டணியாவது நல்லபடியாக விஜய் அவருக்கு நடந்து முடிக்குதா அப்படின்னு.